Hi everyone, I am Kaushik. Welcome to my YouTube channel, The Focus Education Center. So, இன்னைக்கு நம்மளோட continuation தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா subtraction. So, எப்படி additionல add plus எல்லாம் ஒன்று அப்படின்ற மாதிரி இங்க sub, difference, minus எல்லாமே இந்த சிம்பிளை தான் denote பண்ணுவோம். ஓகேவா? Subtraction, difference, minus இது எல்லாமே இந்த சிம்பிளை denote பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் நான் அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்த மாதிரி 1 to 50 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நம்ம சொன்ன மாதிரி இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே 50 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போது சிங்கிள் டிஜிட் மைனஸ் சிங்கிள் டிஜிட். ஓகேவா? இப்போ 4 மைனஸ் 3. இப்போது 4 இதில் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 3 ஃபிங்கர்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7 மைனஸ் 3யா? இப்போது 7 வந்து 7 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கணும். இப்போது 7 ஃபிங்கர்ஸ். இப்போ நான் 3 மைனஸ் பண்ணுவேண்ணா. இப்போது இது 1 2 3 3 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது? 1 2 3 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போது 7 மைனஸ் 3 4. அதே மாதிரி இங்கே 9 மைனஸ் 2 9. இப்போ 9 ஃபிங்கர்ஸ் இருக்கா? அதில் நான் 2 மைனஸ் பண்ணிட்டேன். 2 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் 5 மைனஸ் 5. இதில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. நான் 5 ஃபிங்கர்ஸும் மூடிட்டேன் அப்படின்னா எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 0. 5 மைனஸ் 5 0. இப்போது நம்ம அடிஷனில் வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எந்த நம்பரை 0வோட ப்ளஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஆனால் மைனஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் அதாவது 0 வந்து கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? 0வை எந்த நம்பரை மைனஸ் பண்ணுறோமோ அதே நம்பராக எடுத்துக்கணும். சப்போஸ் 0 மேலே இருந்துச்சு அப்படின்னா பாரோ. எப்படி நம்ம அடிஷனில் கேரி ஓவர்னு ஒரு கான்செப்ட் படித்தோமோ இங்கே சப்ராக்ஷனில் பாரோ BORROW பாரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேவா? ஸோ இங்கே பிரச்சனை இல்லை, ஏன்னா 0 வந்து கீழே இருக்குது. அப்போது 6 மைனஸ் 0 6 தான். நெக்ஸ்ட் 2 டிஜிட் மைனஸ் 1 டிஜிட். இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 0 இருக்கா? என்ன சொல்லியிருக்கேன்? சப்ராக்ஷனில் 0 மேலே வந்தாலே பாரோ. இந்த இடத்துல என்ன பண்ணும்? இப்போது பாரோன்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். 0 பக்கத்தில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. இப்போ இந்த 1 நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்போஸ் இது சின்ன நம்பர் தானே, இப்படியே எடுத்துப்போம். 10 மைனஸ் 3னா 10 ஃபிங்கர்ஸ். அதில் நான் 1 2 3 ஃபிங்கர்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 7 இருக்கா? இதில் 5 இருக்குது. 5 ப்ளஸ் 2 6 7 7 இருக்கா? அப்போது 10 மைனஸ் 3 7. அதே மாதிரி 12 மைனஸ் 2 இப்போ இங்கே பாருங்கள் 2க்கு கீழே டேரெக்டாக 2 இருக்கா? அப்போ 2 மைனஸ் 2 இந்த 2 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0வா? அப்போ 0. ரிமைனிங் இந்த 1 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது 4 கீழே வந்து மைனஸ் 5 இருக்கா? இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? பாரோன்ற கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த 2 இருக்கா? பாரோ பண்ணுறேன். இப்போ இந்த 4 வந்து 5ல் மைனஸ் ஆகாது எப்பவுமே. இந்த இடத்துல நம்ம அடிஷனில் பண்ண மாதிரி பெரிய நம்பர்லேருந்து சின்னதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ கீழே 5 இருக்குது. 5 மைனஸ் 4 1. ரிமைனிங் 2 இருக்குது. இப்படி 21 அப்படின்னு போட்டால் அது வந்து என்னது? தப்பு. 21 அப்படிங்கிறது தப்பு. என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா இப்போது இதில் வந்து மேலே என்ன நம்பர் இருக்கோ அதில் இருந்தால் நம்ம கீழே நம்பரை மைனஸ் பண்ணோம். மேலே இருக்க நம்பர்லேருந்து கீழே இருக்க நம்பர் போகலை. சப்போஸ் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர், கீழே இருக்க நம்பர் வந்து பெரிய நம்பர். சின்ன நம்பரில் பெரிய நம்பர் மைனஸ் ஆகாது. இப்போ சப்போஸ் 10ன்னு இருக்குது. 10ல் வந்து 2 போகுமான்னு கேட்டால் 10ல் 2 தாராளமாக போகும். ரிமைனிங் 8 இருக்கும். இதுவே 4ல் வந்து 9 போகுமா அப்படின்னு கேட்டால் 4ல் 9 இருக்குது. 4ஓட முடிஞ்சிருச்சு ஒரு நம்பர் அப்படின்னா அது 1 2 3 4 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதில் 9 எங்கேயோ இருக்குது. அப்போது 9 வந்து இதில் கேன்சல் ஆகாது. ஸோ என்ன பண்ண முடியும்? பாரோ தான் பண்ணணும். இப்போது 4 பக்கத்தில் 2 இருக்குது. இந்த 2 கிட்ட இருந்து நான் ஒரே ஒரு நம்பரை மட்டும் பாரோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த 2ன்ற நம்பர் 1ன்னு மாறிடும். ரிமைனிங் 1 இருக்குல்ல, அது வந்து நான் சைடில் போட்டுக்கிறேன். சைடில் போட்டால் இந்த நம்பர் வந்து 14 அப்படின்னு மாறும். ப்ளஸ் ஆகி 5ன்னு மாறாது, 14. அதுதான் கான்செப்ட். 14 அப்படின்னு மாறும். இப்போ இந்த 14ல் 5 போயிடுச்சுன்னா 14ல் 5 போயிடுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல என்ன பெரிய ஒரு டவுட் வரும்னா 14 ஃபிங்கர்ஸ் நம்மக்கிட்ட இல்லையே. காலில் வந்து ஒரு 5 5 10 இருக்குது. அப்போது காலில் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அடிஷனே யூஸ் பண்ணலாம். இப்போது
கீழே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்கா? கீழே 5ன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவை? 14 அப்படின்ற ஒரு நம்பர் தேவை. 5 கூட எதை ப்ளஸ் பண்ணால் 14 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். புரியுதா இல்லையா? 5 கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் 14 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 5 + 5 10. எப்பயுமே ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக யோசிச்சு வைங்க. 5 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணுற நம்பர் வரும்னா 5 + 5 10. அதாவது 5 இந்த 5 எதுனா இங்கே கொடுத்துருக்க 5 + 5 இது நம்ம அசியூம் பண்ணுறது கொடுத்தா 10ன்னு வருமா? நம்மளுக்கு என்ன தேவை? 14 வரணும். இப்போ 10 கூட எதை ப்ளஸ் பண்ணால் 4 வரும்? +4 ப்ளஸ் பண்ணால் 14 வருமா? அப்போ நம்ம எந்த 2 நம்பர் எடுத்துருவோம்? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் தானே நம்ம அசியூம் பண்ண நம்பர், அதாவது நாம்பளா கற்பனை பண்ண நம்பர். அப்போது 5 + 4 5 + 4 என்ன? 5 + 4 வந்து 9. அப்போது 5 கூட 9 நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 14 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 14லேருந்து பாருங்கள் 5 மைனஸ் பண்ணாலும் இப்போது 10 என்கிட்ட 10 இருக்குது. இப்போ நான் காலில் இருக்க விரலே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 எடுத்துக்கிட்டேன்னா 4 போயிட்டு ரிமைனிங் மறுபடியும் 4 போயிட்டு கீழே ஒரு 5 போனால் ரிமைனிங் கிட்டே எவ்வளோ இருக்குது? 9 ஃபிங்கர்ஸ் இருக்கா? அந்த 9 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் கான்செப்ட் இது தான். என்ன அப்படின்னா இந்த 5 கூட எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் 14 வரும்னு பார்க்கணும். இப்போ 5 + 9 என்னது? 5 + 9 என்னது? 9 10 11 12 13 14 வந்துருச்சா? மேலே இருக்க 14 வந்துருச்சா? அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 5 அதாவது மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே நம்மளுக்கு அடிஷன் ஈஸியாக இருக்குது. அடிஷன் நம்ம படிச்சிருக்கோம். அதனால மைனஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்ற இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரிமைனிங் ஒன்றை நம்ம அப்படியே போட்டுப்போம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 11 - 7. இப்போது இந்த இடத்துல அதாவது பாரோ பண்ணாலும் இது வந்து 11 தான் வரும். அதனால் பாரோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. 11 - 7 என்னது? இப்போ இந்த 7 கூட எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் 11 வரும்னு பார்க்கணும். அப்போ 7க்கு அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 8 9 10 11. இப்போ எத்தனை பண்ணியிருக்கோம்? +4 பண்ணியிருக்கோம். அப்போது அதாவது 11 - 7 4. புரியுதா இல்லையா? 11 - 7 அதாவது 11 ஃபிங்கர்ஸை நம்ம விட்டுட்டு அதை -7 பண்ணால் 4 தான் கிடைக்கும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? கீழே இருக்குல்ல நம்பர், அந்த கீழே இருக்க நம்பருடைய எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணால் இந்த மேலே இருக்க நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போது 7 கூட 4 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 11 அப்படின்னு கிடைக்குது. 7க்கு அப்புறம் என்னது? 8 8 9 10 11. அப்போது 4 ஃபிங்கர் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 11 கிடைக்குதா? அந்த 4 ஃபிங்கர்ஸ் தான் நம்ம இங்கே ஆன்சராக எழுதியிருக்கோம். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு தப்பாக வந்துச்சுன்னா கரெக்டாக இதுதான் கரெக்டான வே. இதுதான் ஈஸியஸ்ட் வேவும் கூட. நீங்கள் மற்ற எல்லா சம்மும் போட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டிஜிட் - 2 டிஜிட் 0வா? அதே மாதிரி 0 மேலே இருக்குது. 0 மேலே இருந்தாலே என்ன சொல்லியிருக்கோம்? பாரோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்குமா? சப்போஸ் 0 கீழே எதுவுமே இல்லைனா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 0 கீழே ஒரு நம்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாரோ பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த 5 என்ன ஆகும்? 4ஆக மாறிடும். இப்போ ரிமைனிங் 1 என்ன ஆகும்? இந்த பக்கத்தில் வந்துடும். இப்போ ரிமைனிங் 1 பக்கத்தில் வந்தால் இது வந்து டோட்டலாக 10 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? 10 அப்படின்னு மாறிடும். இப்போ 10 - 7 10 - 7 3 4 - 1 4 - 1 3 33. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 - 3 5 - 3 என்னது? 2வா? அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் இந்த 10 - 7ஆ? இப்போ நான் 7 கூட எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் 10 வரும்னு பார்க்கணும். 7 கூட 8 9 10 3 ப்ளஸ் பண்ணுறேன்னா அந்த 3 தான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு 4 வரணும். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இப்போ 1 கூட எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் 4 வரும்? 2 3 4 3. அதே 3 ப்ளஸ் பண்ணால் தான் 4ன்னு வருது. ஓகேவா? இங்கே எதை பண்ணியிருக்கோம்? இங்கே 5 இருக்கா? 3 இருக்கா? இப்போ 3லேருந்து எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் 5 வரும்னு பார்க்கணும். 4 5 2 ப்ளஸ் பண்ணியிருக்குமா? அந்த 2 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே 2 இருக்கா? 1 கூட எதை ப்ளஸ் பண்ணால் 2 வரும்? 2 + 1 2. சரி, 1 + 1 2. அப்போ இங்கே 1. ஓகேவா? 9 இங்கே கீழே 0. கீழே 0 வந்து என்ன சொல்லியிருக்கோம்? மேலே இருக்கு, அதாவது எந்த நம்பர் இருந்தாலும் அப்படியே போட்டுக்கலாம். மேலே 0 வரும்போது மட்டும்தான் பாரோன்ற கான்செப்ட் வரும். மேலே சின்ன நம்பர் இருக்குது, கீழே பெரிய நம்பர் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் பாரோன்ற கான்செப்ட் வந்துடும். இப்போ 9 - 3. இப்போ 3 கூட எந்த நம்பர் ப்ளஸ் பண்ணால் 9 வரும்? 4 5 6 7 8 9. இப்போ நான் 6 ப்ளஸ் பண்ணேன், 6. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் 7 இங்கே 8 இருக்கா? மேலே சின்ன நம்பர் ஆனால் கீழே வந்து பெரிய நம்பர். அப்போ இங்கே பாரோ பண்ண முடியும். இப்போ இந்த 8 அடிச்சுட்டு
ஒன்று தான் மைனஸ் பண்ணணும், ஒன்று தான் மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல 7 வரும். இப்போ இந்த இடத்துல என்ன வரும், நம்ம ஆல்ரெடி அந்த 1 இருக்குல்ல அது வந்து இங்கே வந்துடும். அப்போ இது 17 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா, இது என்னென்னு மாறிடும், 17 மாறும். 17ல் 8 போச்சுன்னா இப்போ 8லேருந்து ப்ளஸ் பண்ணணும். 9 10 11 12 13 14 15 16 17. அப்போது 9 ஃபிங்கர்ஸ். 7ல் 2 போச்சுன்னா இப்போ 2லேருந்து ப்ளஸ் பண்ணணும். எத்தனை நம்பர் 7 கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 3 4 5 6 7 5 59. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் மைனஸ் 1 டிஜிட். 200 மைனஸ் 1. இங்கே பாருங்கள், மேலே 0வா, அப்போ பாரோ பண்ணணும். ஆனால் அடுத்தும் 0, அப்போது அதுக்கு அடுத்து பாரோ பண்ணணும். 0 எது வரைக்கும் இருக்கோ அதுக்கு முன்னாடி எங்கே நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம பாரோ பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இப்போ இந்த 2 என்ன ஆயிரும், 1 மாறிடும். இந்த 1 இங்கே கிடைக்கும். இப்போ 10 இருக்குமா, ஆனால் நம்மளுக்கு என்ன தேவை, இந்த டிஜிட் தேவை. அப்போ இதுவும் என்ன ஆயிரும், -1 பண்ணால் 9 மாறிடும். அப்போ இந்த இடத்துல 1 வந்தால் இது 10 மாறிடும். ஓகேவா, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. இந்த 9 கீழே எதுவுமே இருக்கா, இல்லை. அப்போ அந்த 9 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 1 கீழே ஏதாச்சும் இருக்கா, இல்லை. அப்போ அந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இப்போது 7 - 6. 7 - 6. 6க்கு அப்புறமே +1 7. அப்போ கீழே 1. 2க்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ 2, இதுவும் 2. 8 - 9. மேலே பாருங்கள் சின்ன நம்பர், ஆனால் இது பெரிய நம்பர். அப்போ பக்கத்தில் இருந்து 1 பாரோ பண்ணணும். இது 4க்கு முன்னாடி என்னது, 3. அதாவது -1 பண்ணுறோம். 4லேருந்து -1 பண்ணுறோம், 3. அந்த -1 பண்ணதை முன்னாடி நம்பருக்கு கொடுத்துட்றோம். இப்போ இது 1 மாறுமா, அப்போ இது 18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 18ல் 9 போயிடுச்சுன்னா இப்போ 9லேருந்து ப்ளஸ் பண்ணணும். எப்போ 18 கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ 9 ஃபிங்கர்ஸ். அப்போது 9. 3க்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ 3, இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே அதே மாதிரி தான். இங்கே என்ன பண்ணணும், 9 வந்து 1 மைனஸ் பண்ணுறோம், 8 மாறிடும். அந்த 1 சைடில் இங்கே வச்சிடும். அப்போ இது 12 மாறிடும். அப்போது 9 இருக்கா, 9க்கு அடுத்த நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 10 11 12. 3 ஃபிங்கர்ஸ். அப்போ 3 இங்கே போட்டுட்டு இந்த 8 அப்படியே போட்டுக்கணும், 9 அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் மைனஸ் 2 டிஜிட். 7 கீழே 0 இருக்குது. அப்போ அதே நம்பரை போட்டுக்கலாம். மேலே 0 இருக்குது. அப்போ பாரோ பண்ணி ஆகணும். இந்த 3 வந்து 2 மாறிடும். இந்த 1 வந்து இந்த 0 வந்து இங்கே 1 போட்டோடனே 10 மாறிடும். இப்போ 10 - 1 9. இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 6 - 2. 6 - 2 4. எப்படி 4? இங்கே 2 இருக்குது. 2லேருந்து 6 எப்போன்னு கவுண்ட் பண்ணணும். இப்போ 3 4 5 6. 4 ஃபிங்கர் கவுண்ட் பண்ணணுமா, அந்த 4 தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 9 - 7. 9 - 7 2. இந்த 3 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 9 - 7 2. 9 - 3 3. அப்போ 3லேருந்து 9 எப்போ வரும்னு பார்க்கணும். 4 5 6 7 8 9 6. அப்போது 6 ப்ளஸ் பண்ணும்போது தான் 3 கூட 6 ப்ளஸ் பண்ணும்போது தான் 9 கிடைக்குது. ஓகேவா, அப்புறம் இந்த 5 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே 0 இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும், இந்த 9 வந்து 8 மாற்றிடணும். அதாவது -1 பண்ணுறோம். அந்த -1 இங்கே கொடுக்கும்போது இது 10ன்னு மாறும். ஆனால் இங்கேருந்து நம்ம இங்கே போகும்போது -1 பண்ணுறதுனால இங்கே டேரெக்டாக 9ன்னு போட்டுக்கலாம். இது 10ன்னு மாறிடும். இப்போது 10 - 2 10 - 2 8. 9 - 4 4க்கு அப்புறம் என்னது, 5 6 7 8 9. 5 5. இந்த 8 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். புரியுதா? இங்கே ஏன் இது மாதிரி போட்டிருக்குன்னு தெரியுதா? முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். இப்போ 900 - 42. இப்போ இந்த 9 வந்து என்ன ஆயிரும், 8 மாறிட்டோமா -1 பண்ணும்போது. அந்த 1 இதுக்கு நம்ம தருவோம். இது 10 மாறும். ஆனால் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த கேரி ஓவர் பண்ணுன்றதால இந்த 10 வந்து அகைன் என்ன மாறும், 1 மைனஸ் பண்ணால் 9 மாறிடும். இந்த 1 வந்து இங்கே வரும். இதுதான் 10ன்னு இருக்கும் கடைசியில். ஓகேவா, புரியுதா? 3 டிஜிட் மைனஸ் 3 டிஜிட். 9 - 2 எவ்வளவு, 7. 9 - 3 6. 9 - 7 2. ஓகேவா, இதையும் நான் எப்படி சப்ராக்ஷனை எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த கான்செப்டை நீங்கள் திரும்ப போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சப்ராக்ஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் நான் ஃபாஸ்ட் மேத்தில் சொல்லித்தரேன். 3 - 4. 3 வந்து 4ல் மைனஸ் போகாது. அப்போது இந்த பக்கத்துலேருந்து பாரோ பண்ணணும். ஆனால் இங்கே 0 தான் இருக்குது. அப்போது அதுக்கு பக்கத்துலேருந்து பாரோ பண்ணணும்.
ஸோ இது வந்து 7ஆக மாறும், இது 10ஆக இருக்கும். ஆனால் இதுக்கு பக்கத்தில் போகணுன்றதுனால இது அகெயின் 9ஆக மாறிடும், 1 மைனஸ் ஆகும், அந்த ஒன்று வந்து இங்கே வந்துடும். இப்போ 13 கூட 4 வந்துருச்சா? இப்போ 4 கூட எது ப்ளஸ் பண்ணால் 13 நம்பர் கிடைக்கும்? 5 6 7 8 9 10 11 12 13 9. 4 கூட 9 ப்ளஸ் பண்ணால் 13. 9 மைனஸ் 9 0, 7 மைனஸ் 1 6. ஓகேவா? இப்போ கீழே தான் 0 இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். 5 மைனஸ் 2 3. இப்போ இங்கே கீழே 0 இருக்குது, அதனால் அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ மேலே 0 இருக்குது, அப்போ முன்னாடி பாரோ பண்ணி ஆகணும். இது 4ஆக மாறிடும், இது 10ஆக மாறிடும். 10 மைனஸ் 1 9, 4 மைனஸ் 2 2, 296. ஓகேவா? அதே தான். ஸோ நம்ம முன்ன பார்த்தது தான், இதே தான் எல்லா மெத்தடுக்கும். அது எத்தனை டிஜிட் கூட எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 4 டிஜிட் மைனஸ் 3 டிஜிட், இல்லை 6 டிஜிட் மைனஸ் 2 டிஜிட், இல்லை 10 டிஜிட் மைனஸ் 2 டிஜிட், எதுவாக இருந்தாலும் இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.